நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே. விஜய் மாதிரி அங்கு பேசி மக்களை அட்ராக்ட் பண்றதுக்கு திமுக ஆள் இல்ல. திமுக ஒரு தீய சக்தி, டிவிகே ஒரு தூய சக்தி. வேற யாருக்கும் வரல. இவ்வளவு ஆட்பரிப்பு வேற யாருக்குமே வரல. விஜய்க்கு வருது இல்ல. அது உங்களுக்கு கடுப்பாமா கடுப்பாகாதா? நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா டிவிகேடா? ஸோ விஜய் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கும் சரி எதிர்கட்சிக்கும் சரி அனைத்து கட்சிக்கும் சரி ஒரு சவாலாக தான் பதட்டமாக தானே இருப்பாங்க. விஜய் நடத்துகிற ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலோ இல்லை ஒரு பிரச்சாரம் நடத்தினாலோ அது கவுண்டராக இங்கே ஒரு ஈவெண்ட் வைக்கிறாங்களா? விஜய் மாதிரி எஃபெக்டிவா மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்றதுக்கு திமுக ஆள் கிடையாது. திமுக வந்து அந்த பழைய 60s and 70s இருக்கிற அந்த பேட்டர்ன்லயே என்ன இருக்கிறாங்க. இளம் பெரியாரம் யாருப்பா? இளம் பெரியாரு. பெரியார்ன்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? பெரியவர், நமக்கு முன்னாடி இருந்தவர், மூத்தவர் தான் அப்படின்ற மாதிரி தான். இளையவர்னா என்ன அர்த்தம்? சின்ன பையன் வளரும். எப்படி இளம் பெரியாரா ஒருத்தர் இருக்க முடியும்? வயசான மூத்தவனா அர்த்தமா? பெரியார் அவர்களுக்கு முன்னே ஒரு தலைவர் இன்னும் உருவாகவில்லை, எதிர்காலத்திலும் உருவாக்கப்பட முடியாது. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகை பிலிக்ஸ் சார். வணக்கம். நேற்று நடந்த மீட்டிங் ஓவராலாக எப்படி இருந்துச்சு உங்களோட பார்வையில்? ரொம்ப சிறப்பாக நடந்தது. ஒரு திருப்புமுனை மாநாடு தான் சொல்லுவாங்க. இதான் திருப்புமுனை பொதுக்கூட்டம். அதே சமயம் வந்து வெல் ஆர்கனைஸாகவும் பண்ண மாதிரியும் இருந்தது. இதுவரையும் பண்ணாததுல விஜய் சார் இந்த விஷயத்தை அருமையாக ஹேண்டில் பண்ணாரு. எப்படி இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. இதுக்கு முன்பு அது ஒரு மாநாடு மாதிரி நினைச்சுல. இது 2 மாநாடு நினைச்சு 2 மாநாடு இதே மாதிரி தான் நல்லா தானே இருந்துச்சு. இதுதான் நல்லா எனக்கு ரொம்ப எஜுகேட் ஆன மாதிரி இருக்கு. நிறைய இதான மாதிரி நிறைய நேரம் பேசினாரு, நல்லா பேசியிருந்தாரு. அதே சமயம் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்காரோ, நான் இத்தனை நிமிஷம் தான் பேசுவேன், இத்தனை நிமிஷம் பேசக்கூடாது, நீங்க யாரும் அதை சொல்றது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு. ஒரு திமுக இல்ல ரொம்ப கோபமாவும் அக்ரெசிவாவும் பேசுறாங்க. வைத்தறிச்சலுங்க. யாருங்க? விஜய் மாதிரி அங்கு பேசி மக்களை அட்ராக்ட் பண்றதுக்கு திமுக ஆள் இல்லை. புரியுதுங்களா? அவங்க எல்லாம் அவர்களே இவர்களேன்ற மாதிரி ஒன்று அசிங்கமாக பேசணும், இல்லைன்னா போர் அடிக்கிற மாதிரி பேசணும். இதானே அவங்களுக்கு பேச தெரியுது. மக்கள் ஆர்ப்பரிப்புற மாதிரி ஏதாவது பேசுகிறாங்களா? அவங்க எதுவுமே பேசல. என்னடா நம்மள்ட்ட இப்படி பேச முடியலையே அப்படின்னு அவங்களுக்கு புரியுது. அவங்க இயலாமையும் தெரியுது. அப்போ பஞ்சு டைலாக் பேசி விடு, அவர் என்னங்க சினிமா டைலாக் பேசுகிறாரு, அவர் என்னங்க ஆடியோ லான்ச் நடத்துறாரு, இப்படியான ஒரு கிரிட்டிசிசமாக அவர் மேலே போடுறாங்க. அதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமாக நேற்று ஒரே எப்படியா பிடிச்சிட்டாரு. அவ்வளோதான். இல்லை விஜய் சார் பேசின விஷயம் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அரசியலையும் ஒரு பொழுதுபோக்காக பார்க்குற மாதிரி இருக்கா? அந்த வர மக்கள் எந்த அடிப்படையில் இருக்குது? அது எனக்கு பர்சனலாக அப்படி ஃபீல் ஆகுது. எங்க பர்சனலாக ஃபீல் ஆச்சுன்னா எந்த அடிப்படையிலன்னு கேட்கணும்ல. செலிப்ரேட் பண்றது அரசியல் என்ன செலிப்ரேட் அரசியல வந்து பேசாம இருக்கிறது. தேர்தல் திருவிழான்னு சொல்றாங்களா இல்லையா? எலெக்ஷன் ஃபெஸ்டிவல் தானே இவங்க இங்கிலீஷ் மீடியாவிலேருந்து டெமோக்ராட்டிக் ஃபெஸ்டிவல்ன்றாங்க, தமிழ்நாட்டில் தேர்தல் திருவிழான்றாங்க. அந்த தேர்தல் திருவிழாவோட ப்ராசஸ் தானே அது கேம்பெயின். ஒரு பிரச்சனை இருக்குன்னா, ஒரு எலெக்ஷன் வருதுன்னா ஒரு மைய பிரச்சனை இருந்து ஒரு அடிப்படை பிரச்சனை நீட்ல இருந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு மக்கள் ஓரளவுக்கு எஜுகேட் ஆகுவாங்களே. ஒவ்வொரு முறை நீட்னு பேசுவாங்க. அங்கே போய் அந்த ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது, மஞ்சள் விவசாயத்தில் ப்ராப்பராக கொள்முதல் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குன்னு பேசியிருக்கிறாரு. அதற்கப்புறம் அங்கே வந்து கரும்புக்கு ப்ராப்பரான ப்ரைஸ் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பீக் அவர் சார்ஜஸ் ரொம்ப முக்கியமானது. அந்த ஊரில் அங்கே உள்ள சிறு குறு தொழிலில் வந்து நசுக்கிறதுல அந்த என்ன சொல்கிறது பீக் அவர் சார்ஜஸ் எலக்ட்ரிசிட்டி பில் போடுறாங்க, அதை பற்றி பேசியிருக்காரு. அந்த மண்ணுக்கான பிரச்சனையும் பேசியிருக்காரு, தமிழ்நாட்டுக்கான பிரச்சனையும் பேசியிருக்காரு. உங்களுக்கு காதை அடிச்சு போச்சுன்னா அதுக்கு யாருங்க பொறுப்பு? அது திரும்ப ஏன் அப்படி சொல்றாங்க? ஒரு பொழுதுபோக்காக பேசுற மாதிரி அவங்களுக்கு வேற வழி இல்லையே. இவ்வளோ மக்கள் கூட்டம் வேற யாருக்கும் வரல. இவ்வளோ ஆட்பரிப்பு வேற யாருக்குமே வரல. விஜய்க்கு வருது இல்ல. அது உங்களுக்கு கடுப்பாமா கடுப்பாகாதா? நீங்க திருவண்ணாமலை மாநாட்டை பார்த்தீங்களா இல்லையா? எத்தனை பேர் இந்த ஸ்நாக்ஸ் பேக் எடுத்துட்டு போனாங்க அதை பார்த்தீங்களா? எத்தனை பேர் எத்தனை பேக் ஒருத்தர் தூக்கிட்டு போயிருப்பாரு? அது கவனிக்கல. ஓகே, ஒருத்தர் இந்த கையில் ஒரு 20 இருக்கும், இந்த கையில் ஒரு 20 இருக்கும். ஒருத்தர் எடுத்து போகிறாரு. அது மாதிரி நிறைய பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சேரில் ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம். இல்லை அதெல்லாம் வச்சு மதிப்பிடு. இவங்க கூட வாட்டர் கேன்லாம் எடுத்துகிட்டு போனாங்க. இல்லைங்க, வாட்டர் கேனுங்க இல்லைங்க, ஒவ்வொரு சேர்லையும் ஒரு பை வைக்கிறாங்க. அந்த பையெல்லாம் ஒருத்தர் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு என்ன அர்த்தம்? அந்த சேரில் ஆள் இல்லைன்னு தானே அர்த்தம். புரியுதுங்களா? ஆனால் இங்கே அப்படி கிடையாது இல்லை. அந்த ஆட்பரிப்பு அங்கே அந்த திருவண்ணாமலை கூட்டத்தில் ஆட்பரிப்பு இருந்துச்சா? எல்லாம் வந்தாங்க, அமைதியாக ஏதோ பேசாமல் போல இருக்குது, பேசிகிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு போவோம், அப்போ தான் காசுன்னு கேட்டு போகிறாங்க. இங்கே அப்படி இல்லை கிடையாது இல்லை.
இப்போ அவங்களுக்கு இதை பார்த்தா கோபம் வருமா வராதா? கண்டிப்பாக. அதுதான் அவங்க ஏதாவது ஒன்று கிளப்பி விடணும்ல. சலுகைக்கு எதிரானவன் கிடையாது, ஆனால் இலவசம் சொல்லி பேசுறது அதை ஏற்றுக்க மாட்டேன். சலுகைக்கு எதிரானவன் கிடையாதுன்றத ஏன் விஜய் இங்கே சொல்கிறாரு? ஏங்க சர்க்கார் படத்தில் அவர் எடுத்துன வசனத்தை எடுத்து போய் பார்த்தீங்களா? அங்கே அந்த படத்தில் அப்படி பேசினாரு, இங்கே மட்டும் எல்லாருக்கும் வந்து பைக் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு பேசினது இருக்குல்ல. இல்லை சினிமாவில் பேசினது இங்கே எடுத்துகிட்டு வந்து அவர் சலுகைக்கு எதிரானவர் அப்படின்னு இங்கே பேசுகிறாருன்னு சொல்கிறாருல, அது தப்பு தானே. அதை தான் அப்படி சொன்னார். மக்களுடைய காசை எடுத்து மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு நீங்கள் எப்படி அதை ஃப்ரீன்னு சொல்ல முடியும், இலவசம்னு எப்படி சொல்ல முடியும்? அதான் கேட்குறாரு. திமுக வந்து விஜய் என்ன விமர்சனம் பண்ணாலே அவங்களை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவே ரிப்ளை பண்ணவே மாட்டேன்றாங்க. எந்த யார் சொன்னது? அப்படித்தானே இருக்கு. பொதுவெளியில ஒரு நீங்க தலைவர்கள் யாரும் விமர்சனம் கீழே அடிப்படையில் பேசுறீங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் திருவண்ணாமலை மாநாட்டில் யாரை பத்தி பேசினாரு? யாரை பத்தி பேசினாரு? வானவில் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், அதை பார்ப்பதற்கு நிறைய பேர் வருவாங்க, ஆனால் அது பட்டென்று மறைந்துவிடும், நாளைக்கு வராது, உதயசூரியன் மட்டும்தான் இருந்தாங்க. யாரை சொன்னது? அது நேரடியாக விமர்சனம் பண்றது இல்லை. அதான் சொல்றேன். நேரடியாக உங்களுக்கு அப்போ நீங்க இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? உங்களுக்கு புரிஞ்சுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவன் நீங்க வந்து உங்களுக்கு புரிந்து கொள்ளும் தன்மை அற்றவரா நீங்கள்? 1 கோடி பேர் வந்தாலும் அதுக்கு நோக்கம் இருக்கணும், நோக்கம் இல்லாட்டி அந்த 1 கோடி வேஸ்ட்டு. யாரை சொல்றாரு? ஆனால் 1 கோடி பேர் வராங்கன்றதை ஒத்துக்கிறார் அவர். புரியுதுங்களா? ஸோ விஜய் இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கும் சரி எதிர்கட்சிக்கும் சரி அனைத்து கட்சிக்கும் சரி ஒரு சவாலாக தான் நிற்கிறாரு. அதே அதிமுகவை நாங்கள் வந்து அதிமுக இது விமர்சனம் பண்ணுறதுல சீமான் நாங்கள் ஒரு களத்தில் இருக்கிறவங்க தான் இல்லை அப்படி சொன்னாரா? இல்லை நான் சொல்கிறேன், களத்தில் இருக்கிறவங்கள தான் நாங்கள் ஃபைட் பண்ணுறோம். களத்தில் யார் இருக்கா இன்னைக்கு? திமுக தான் இருக்கு. ரைட்டு. இந்த பக்கம் ஆனால் அதிமுக விமர்சனம் பண்ணுறதுல இருங்க, நான் கேட்குறது பதில் சொல்லுங்க. களத்தில் இன்னைக்கு யார் நிற்கிறா? திமுக. ஓகே, இன்னொரு பக்கம் யார் நிற்கிறா? விஜய். அதுக்கு அடுத்தது யாரெல்லாம் இருக்கா? பாஜக. எல்லாமே களத்தில். பாஜக இங்கே இருக்குதா களத்தில்? களத்துக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஓரளவுக்கு போட்ட ஏதாச்சும் பிரச்சனை திமுக விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. களத்தில் இன்னைக்கு என்டிஏ கூட்டணி தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே தான் இருக்குது, பிஜேபி கிடையாது. அதுதான் களத்துக்கு சம்மந்தம் இல்லாத அவர்கள். களத்தில் இல்லாதவர்கள் ஏடிஎம்கே. எங்களுக்கும் டிஎம்கேக்கு தான் சண்டை. இதை தான் நான் பார்ப்பேன். எதுக்கு நான் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி நான் எதுக்கு திட்டிகிட்டு இருந்தோம்? அவங்களுக்கு தான் இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனாக நீங்கள் சொல்லுங்கள். நான் சொல்கிறதெல்லாம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டுன்ற மாதிரி இருந்தால் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை சார், என்ன சொல்கிறாங்கன்னா அதிமுக வந்து ஒரு எதிர்கட்சி ரோலை கரெக்டாக பண்ண மாட்டேங்குது. கரெக்டு. அதனால ரோலை நான் பண்ணுறேன், எனக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. அவங்க களத்திலே கிடையாது. அப்படிதான் மீனிங்க. ஆனால் திமுக வந்து மறைமுகமாக இது தூண்டுற மாதிரி இருக்கு. எதை தூண்டுற மாதிரி? அதிமுக வந்து அந்த ரோலை பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. எப்படி? அதிமுக நீங்கள் ஏன் இதுக்கெல்லாம் விமர்சனம் சொல்லாமல் இருக்கீங்க, இதுக்கு ஏன் நீங்கள் கருத்து சொல்லாமல் இருக்கீங்க? யார் அப்படி சொன்னா அப்படின்னு சில பத்திரிகையாளர் பேசி பத்திரிகையாளர் சொன்னீங்க அப்படித்தானே கேட்டேன். யார் அந்த பத்திரிகையாளர் என்னன்னு சொன்னார்? எக்ஸாக்டா சொன்னாதான் நமக்கு அதை கவுண்டர் பண்ண முடியும். தராசியா என்ன சொன்னார்? எக்ஸாக்டா தான் சொல்றாரு. அந்த ரோல் வந்து ஏன் இது பண்ணாம இருக்கா? யாரு? அதிமுக வந்து இந்த ரோலை நீங்க பண்ணாம இருக்க. விஜய் எதிர்ப்பு ரோலையா? விஜய் எதிர்ப்புலாம் அவங்க பண்ணட்டும். யார் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஏன் பண்ண மாட்டேங்க? அது என்னோட கேள்வியும் இருக்கு. உங்களுக்கு தடி பார்த்து இல்லைங்க. அவங்க இங்க வந்து எல்லாருமே யாரை எதிர்க்கணும்? பவரில் இருக்கவங்களை எதிர்க்கணுமா, பவருக்கு போட்டி போட்டுட்டு இருக்க 2 பேருமே அடிச்சுக்கணுமா? நீங்களே சொல்லுங்கள். ரன்னிங் ரேஸு ஒருத்தன் கப்பு வச்சுருக்கான் ஆல்ரெடி, அவனுக்கும் உங்களுக்கும் சண்டை வரும்போது அடுத்த ஒருத்தன் கப்பு இல்லாதவன் நம்மளும் அடிச்சுப்போம், கப்பு இருக்கவங்க எடுத்து போயிட்டே இருக்குன்னு நினைப்பீங்களா? இங்கே யாருக்கும் இப்போ திமுகவை வீழ்த்துவது அதுக்காக நடக்கிற தேர்தல் இது. அப்போ தாவேகாவும் அதுக்கு தான் முயற்சி பண்ணும், அதிமுகவும் அதுக்கு தான் முயற்சி பண்ணும். அதை விட்டு நீங்கள் ஏன் விஜய்க்கு கிரிட்டிசைஸ் பண்ணலன்றது எப்படி? அது லாஜிக்கே இல்லையில. ஒரு பதட்டமாகறாங்களோ அதிமுக நீங்க விமர்சனம் பண்ணணும். யாரும் பதட்டமா இல்ல, எல்லாரும் தெளிவா இருக்காங்க. ஊடகங்கள் பதட்டமா இருக்கு. திமுக சைடுல நான் கேக்குறேன், பதட்டமாகறாங்களோ விஜய் பேசின விஷயங்கள்ல இருந்து பார்க்கும்போது? பதட்டமா தானே இருப்பாங்க. எதுங்க விஜய் நடத்துற ஒவ்வொரு முறையும் அவர் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தினாலோ இல்லை ஒரு பிரச்சாரம் நடத்தினாலோ அது கவுண்டராக இங்கே ஒரு ஈவெண்ட் வைக்கிறாங்களா இல்லையாங்க? திருச்சிக்கு பரப்புரைக்கு போனார், அன்னைக்கு இளையராஜா வச்சாங்க, ரைட்டுங்களா? அதற்கு அடுத்த வாரம் போகிறாரு, அன்னைக்கு வந்து கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு ஒரு கண்காட்சி வைக்கிறாங்க. நேற்று அங்கே போகிறாரு, இங்கே வந்து பராசக்தி ஆடியோ லான்ச் நடத்துகிறாங்க வள்ளுவர் கோட்டத்தில் இதுவரை ஆடியோ லான்ச் ஏதாவது நடத்திருக்காங்க பார்த்துக்கலாம். அப்போ என்ன பொதுமக்கள் அட்டென்ஷன் அப்படியே இங்கே டைவெர்ட் பண்ணுவாங்களா? விஜய்லேருந்து இந்த பக்கம் திருப்பிடுவாங்களாமா? என்ன அப்ரோச் இது? ஸோ they are also இல்லை, they are highly scared of விஜய். கொங்கு மண்டலத்தில் இந்த ஈரோடு மீட்டிங் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்?
தமிழகம் ஃபுல்லாங்க. இது என்ன கொங்கு மண்டலம் தமிழ்நாடு, கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டில் இல்லையா? அதுவும் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு தானே. இப்போ தமிழ்நாடு ஒட்டுமொத்தமும் எந்த மூடில் இருக்கோ, என்ன மனநிலையில் இருக்கோ, அதை தான் கொங்கு மண்டலம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. தட்ஸ் இட். அடுத்தடுத்த வேலைகள் எப்படி இருக்கும்? இதே மாதிரி பொதுக்கூட்டங்கள் ஐ இருக்குமா? திங்க் சேலம்னு நினைக்கிறேன். அடுத்து சேலம் பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஊருக்கு போவாங்க. இந்த ஃபீவர் எலெக்ஷன் ஃபீவர் அதிகமாகிட்டே இருக்கும். சினிமா டைலாகோ தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அவர் எம்கே ஸ்டாலின் வந்து ஏன்னா சிலப்பதிகாரத்துலேருந்து பேசினாரா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இல்லைங்க, விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டில் பேச்சு இருக்குல்ல, அதை பேசும்போது அப்பா ஃபஸ்ட் ஷோ படம் பார்த்த மாதிரி இருந்தது, பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணார். அதுக்கடுத்த மாநாட்டில் என்னங்க அவர் வந்து ஆடியோ லஞ்சில் பேசுகிறாரு. அதுக்கடுத்தது இந்த பரப்புரை என்னங்க பஞ்ச் டைலாக் பேசினார். யார் நான் என்ன பேசினா உங்களுக்கு என்ன அந்த கேள்வி கேட்கப்பா. இதுக்கு இடையில வந்து சிஎம் என் கேரக்டரே புரிஞ்ச மாட்டேங்கிறேன்னு சொன்னால் அது மட்டும் என்ன சிலப்பதிகார டைலாக்கா? சரி, இங்கே என்னென்னா விஜய் மாதிரி எஃபெக்டிவாக மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு திமுகட்ட ஆள் கிடையாது. விஜய் வந்து திமுக வந்து அந்த பழைய 60s and 70s இருக்குல்ல, 60s 50s 40s 50s 60s அந்த பேட்டர்ன்லேயே என்ன இருக்கிறாங்க. மக்கள் ரொம்ப முன்னாடி வந்துட்டாங்க. இன்றைக்கி வந்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிற மக்கள் தான் அதிகம். ஆனால் நீங்கள் என்ன 20 வயசு 70 வயசு ஆளுக்கு பேசியிருந்தீங்கன்னா அதில் தான் கண்டென்ட் இல்லை, ஒரு அரசியல் இல்லை. என்ன கண்டென்ட் இல்லை, என்ன அரசியல் பக்கா மாஸ் கட்சின்னு சொல்றது அது என்ன தப்பு இல்லை. ஜென்சி கிட்ட போய் அதெல்லாம் அரசியல் மொழிகளா? ஆமா, புதிய மொழிங்க அது. நீங்க என்ன அவர்களே இவர்களேன்னு பேசியிருந்தா காக்கைகள் எளிமையா பேசு ஆந்தைகள் அலரும் நேரத்திலே கோட்டான்கள் கொக்கரிக்கும் இதெல்லாம் பழசுங்க. யாரும் போக போடா தூக்கம் வருது அப்படின்றான். இன்னைக்கு என்ன வேணுமோ, இந்த மக்களுக்கு என்ன எந்த மொழியில் பேசணுமோ அதான் நம்ம டாக்டர் எழிலன் அறிவு திருவிழாவில் பேசினார்ல. இல்லைங்க, நம்ம பேசுகிறது இந்த ஜென்சி கிட்ஸுக்கு புரியல, அவங்க புரிகிற மொழியில் நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொன்னார்ல. அதுதான் முக்கியம். அந்த மொழியில் இவங்களுக்கு பேச தெரியலையே, அந்த மொழியை விஜய் பேசுகிறாரு, இவங்களுக்கு வைத்தறிச்சல் வருது. அதுக்கு நீ அதை நீங்கள் சிறுமைப்படுத்துறதுக்கு என்னங்க பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு. அரசியல் சாரம் இல்லைன்றாங்கல்ல, அதில் அரசியல் சாரம் இல்லை. என்ன அரசியல் சாரம் உங்களுக்கு வேணும்? என்ன இல்லை அதில் இல்லை, எல்லாமே இருக்குது. அரசியல் சாரம் காட்டமாகவே இருக்குது, தூக்கலாவே இருக்குது. மக்கள் பிரச்சனை பேசுற மாதிரி இல்லை. அதுல மக்கள் பிரச்சனை பேசும்போது நீங்க வந்து ஒத்துக்கிறீங்க. அவர் சொன்னதை உங்களுக்கு சுட்டி காட்சி. இன்றைக்கு இங்க வந்து விஜய் மீது ஒரு ஆர்கனைஸ்ட் அட்டாக் நடக்குது பை ஆல் த மீடியா, பை மோஸ்ட் ஆஃப் த மீடியா. மோஸ்ட் ஆஃப் த மீடியா, ஆல் த மீடியா நான் எதை சொல்லுவேன்னா ஆல் த சேட்டலைட் மீடியான்னு சொல்லுவேன். ஐயோ, ஆல் தி சேட்டலைட் மீடியா எல்லாம் அவரை தான் கவர் பண்றதாவும் சொல்றாங்கல்ல. ஆமா, எதுக்கு திமுக சைடுல சொல்றாங்கன்னா பிசினஸ்க்காக கவர் பண்றாங்க. இளைஞர் மாநாடு வந்து எங்களை கவரேஜ் பண்ணல, திமுக எவனும் பார்க்கல, யாரும் பார்க்கல. அதனால விஜய் தான் எல்லாத்தையும் போயிட்டு இருக்காரு. ஒரு லைவ் பண்றது இட்ஸ் நாட் ஈஸி. உங்களுக்கு வந்து நீங்க வந்து இப்போ ஓபி வேன் இருந்ததுன்னா ஓபி வேனுக்கு அப்லிங்கிங் சார்ஜஸ் இருக்கு, டவுன்லிங்கிங் சார்ஜஸ் இருக்கு. அது மேலே நீங்கள் பேக் எடுத்துகிட்டு போனீங்கன்னா லைவ் பேக்லாம் கூட அந்த கூட்டத்தில் எல்லாம் செட் ஆகாது. அவ்வளோ கூட்டத்தில் வந்து சிம் கார்டெலாம் வேலை செய்யாது. அப்போ நீங்கள் வந்து லோக்கலில் அங்கே இன்டர்நெட் போடணும். அங்கே வந்து ரயில் நெட் வேரியஸ் இன்டர்நெட் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. அவன்ட்டு ஒரு 50,000 வச்சு கட்டணும். 50,000 கட்டி உங்களை மல்டி கேமராஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 60,000 1,00,000 ஒரு சேனல் செலவு பண்ணும். அந்த 1,00,000 செலவு பண்ணிச்சுன்னா அதுக்கு ஒரு 5,00,000 லாபம் இருக்கும். இல்லைன்னா எதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறாங்க? லாபம் இருக்கிறதுனால செலவு பண்ணுறாங்க. லாபமே இல்லாத நீங்கள் வந்து அறிவு திருவிழாவில் எடுத்துகிட்டு 10 பேர் கூட பார்க்கலன்னா என்ன எப்படி நட்டத்துக்கு சேனல் இயங்க அதில்? அப்போ எதில் லாபம் வருமோ அதில் லாபம் எடுத்துறாங்க. ஆனால் டிபேட்டுன்ற பேரில் விஜய் என்ன சொன்னார்? இங்கே வந்து மறு வச்சுட்டு ஒருத்தர், மறு இல்லாமல் ஒருத்தர். இங்கே வந்து அவர் வந்து அரசியல் விமர்சகர், இன்னொரு சேனல் அதே இன்னொரு மறு வச்சுட்டு அவர் வந்து பத்திரிகையாளர், இன்னொரு இடத்துல அவரே நடுநிலையாளர். இப்படி ஊரே மந்திரத்தை மக்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாரு. இதை யாரை நோக்கி கேட்குறாரு? யூடியூப் சேனல் நோக்கி கேட்குறாரா, இல்லை சேட்டலைட் சேனல்ஸ் நோக்கி கேட்குறாரா? மண்டையில் இருக்கிற கொண்டையெல்லாம் அதெல்லாம். ஆமாம், அப்போ அது வந்து நீங்கள் பயப்படலன்னு ஏன்டா இப்படி பயப்படுறீங்க, மண்டையில் இருக்க கொண்டைய மறைங்கன்றாரு. எப்படி நீங்கள் வந்து மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அவர் என்ன கேட்குறாரு? கொள்கை எரியாது, மக்கள் கனெக்டடாக இருக்காங்க, நீங்கள் புரிஞ்சா போதுன்ற மாதிரி. அவ்வளோ. அவங்க உங்களுக்கு மீடியா புரிஞ்சுட்டு என்ன பிரயோஜனம்? மீடியா ஓட்டு போடுறது மக்கள் தானே ஓட்டு போட போகிறாங்க. ஆனால் உங்களுக்கு கொள்கையை எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கு மீடியா ஒரு அவசியம் தானே. எதுக்குங்க? உங்களோட பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், சொல்கிறதா, ஐயோ நீங்கள் வராதீங்கன்னு சொன்னா கூட மீடியா போகும். என்னை வீட்டிலேருந்து காட்டுங்கள்னு ஏதாவது சொன்னார் அவர்? எந்த லீடர் இப்போ வீட்டிலேருந்து அந்த வீட்டு கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்காங்க.
அப்போவே 15,000 பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க. இது நார்மல் ஆயிரும் 5 வருஷம் கழிச்சு ஒரு 10 வருஷம் கழிச்சு இவர் சராசரி அரசியல்வாதி ஆகும்போது இது நார்மல் ஆயிரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆகும், நார்மல் ஆகட்டும், இப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. சி, ஒருவர் மக்களுக்கு நன்மை செய்வதாக மக்கள் உணர்ந்துட்டா அவர் வந்து எந்த இடத்துல இருக்க வேண்டும்னு நினைக்கிறாரோ அதே இடத்துல அவர் தூக்கிட்டு அவங்களே வச்சுருவாங்க. இல்லைங்க அவர் வந்து சரியில்லைன்னு நினச்சினா தூக்கி போட போகிறாங்க. அப்போ அவர் செய்வது சரியாக இன்னைக்கு வந்து சரியாக இருக்கும்னு மக்கள் நம்புகிறாங்க. அவர் சரியாக செஞ்சால் இவர் சரியாக செய்து கொண்டு இருக்கிறாருன்னு மக்கள் நம்புவாங்க. அவர் எந்த நிலைக்கு போகணுமோ அதே நிலையிலே தொடர்ந்து இருப்பார். அவ்வளோதானே. அதே சமயம் ஆதவர்ஜி கூட சொல்கிறேன், நாளைய பெரியார்ன்ற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. நான் இதை திரும்ப அவமானப்படுத்த நான் இறங்கி போராடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி பெரியார் அவமானப்படுத்துவேன்? அது அவர்களுடைய கட்சி, அவர் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் புகழ்ந்துக்கலாம். அதுக்கான பெரியார்னா என்ன மீனிங், லிட்ரல் மீனிங் என்னது? சமூக நீதி போராட்டம். ஏங்க பெரியார், அந்த பெரியார் கொடுங்க, ஒரு பெரியார்ன்ற அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? பெரியவர், நமக்கு முன்னாடி இருந்தவர், மூத்தவர், நல்ல அனுபவம் கொண்டவர், மூத்தவர் தான் அப்படின்ற மாதிரி தான். இளையவர்னா என்ன அர்த்தம்? இளையவர்னா சின்ன பையன், பலரும். எப்படி இளம் பெரியாரா ஒருத்தர் இருக்க முடியும்? வயசான மூத்தவன்னு அர்த்தமா இல்லை இளமையான மூத்தவன்னு அர்த்தமா? அது எப்படி முடியும்? அந்த காயினேஜ், அந்த வேர்ட் லிட்டரலே தப்பு இல்லை. அரசியல் மேடையில் அப்படி அடுக்குமொழி பேச இளம் எம்ஜிஆர் சொல்றது என்ன விட்டு போடுறதாங்க இது. இன்னைக்கு அதே மேடையில் உதயநிதி என்ன சொன்னது? எதிர்வரும் தேர்தலில் இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு கொடுங்கள், இளைஞர் அன்னைக்கு வேணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இளைஞர் பட்டியலில் ஈவாவல் வருவாரா? வரமாட்டார்ல. அதனால தான் அப்படி பார்த்தா நிறைய பேர் வர மாட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு முந்திட்டு நான் இளம் பெரியார் சொல்றாரு, அவ்வளவுதான். நிறைய தகவலை பண்ணிட்டு மற்றொரு பேர் சந்திக்கும். ரொம்ப நன்றி, தேங்க்யூ. வட்டி பாஸ் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.